படைப்பாளராகவும் வார்த்தையாகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் ஏன் இந்த உலகத்திற்குள் வந்து பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் பல உபத்திரவங்களையும் அனுபவித்து வாழ்கின்றோம். இப்படிப்பட்டவைகள் அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்தும் கூட மரணம் இல்லாமல் வாழ முடியவில்லையே, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணங்கள் என்பதை பற்றிய தலைப்பில் மிகவும் சுருக்கமாக பார்க்க போகின்றோம். அதாவது, நாம் எல்லாருமே படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். நாம் எல்லாருமே அவருடைய ராஜ்யமாய் இருக்கின்ற சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகிற்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள்தான். அங்கு நாம் எல்லாருமே எந்த ஒரு கஷ்டங்களையும் எந்த ஒரு பாடுகளையும் எந்த ஒரு உபத்திரவங்களையும் அனுபவிக்காமல் திருப்தியாக புஷித்து வாழ்ந்தோம். அங்கு நாம் எல்லாருமே மகிமையின் சரீரத்தை பெற்றவர்களாகவும், அதாவது ஒளியின் சரீரத்தை பெற்றவர்களாகவும், எந்நாளும் வாலிப சரீரத்தை உடையவர்களாகவும், ஒருபோதும் பலன் குறையாதவர்களாகவும், ஒருபோதும் மரணம் இல்லாத நித்திய வாழ்வை பெற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அங்கு நாம் எல்லாருமே படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவோடு பேசுகின்றவர்களாகவும், அவருடைய வார்த்தைகளின்படி செய்து வாழ்கின்றவர்களாகவும், அவருக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாகவும் தூதர்களாகவும் இருந்தோம். இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை விண்ணுலகிற்குள் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ஒரு நாள் படைப்பாளருடைய வார்த்தைகளை மீறி பாவ செயலை செய்துவிட்டோம். அதை அறிந்த படைப்பாளர் நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி தண்டனையை நிர்ணயித்து, அந்த தண்டனையை ஒரு குறிப்பிட்ட கால நேரங்கள் மட்டும் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்பதற்காகவே விண்ணுலகில் மகிமையின் சரீரத்திற்குள் தங்கி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய உயிரை மட்டும் பிரித்தெடுத்து இந்த மண்ணுலகிற்குள் அனுப்பி, இதற்குரிய மேனியா இருக்கின்ற மகிமையற்ற சரீரத்தை உருவாக்கி அதற்குள் நம்முடைய உயிரை அடைத்து இருக்கின்றார். நம்முடைய உயிருக்கு சிறையாக இருக்கின்ற நம்முடைய சரீரத்திற்குள்ளும் இந்த உலகத்திற்குள்ளும் அடைபட்டு இருக்கின்ற நம்முடைய உயிரானது பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் பல உபத்திரவங்களையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். படைப்பாளராகிய சோதிகளின் பிதா ஏன் இப்படிப்பட்ட தண்டனைகளை நம்முடைய உயிருக்கு கொடுக்கின்றார் என்றால், இனி நாம் படைப்பாளருடைய வார்த்தைகளை மீறி எந்த ஒரு பாவ செயல்களையும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்து நம்மை திருத்துகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஏதன் தோட்டத்திற்குள் வாழ்ந்து வந்த ஆதாம் ஏவாள் இருவரும் எந்த ஒரு கஷ்டங்களையும் எந்த ஒரு பாடுகளையும் எந்த ஒரு உபத்திரவங்களையும் அனுபவிக்காமல் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அவர்கள் இருவரும் படைப்பாளருடைய வார்த்தைகளை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை தின்னவில்லை என்றால் ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே வரவேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெளியே வந்த ஆதாம் ஏவாள்
குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் தங்களுடைய வயிற்றுக்காகவும் தங்களுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் பல உபத்திரவங்களையும் அனுபவிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. மரிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. அதேபோல்தான் விண்ணுலகிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த நாமும் படைப்பாளருடைய வார்த்தைகளை மீறி ஏதாவது பாவங்களை செய்யவில்லை என்றால் இந்த மண்ணுலகிற்குள் வந்து குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் நம்முடைய வயிற்றுக்காகவும் பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் பல உபத்திரவங்களையும் அனுபவித்து வாழ வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. விண்ணுலகில் நாம் செய்த பாவங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை அனுபவித்து கழிப்பதற்கான சிறைதான் நம்முடைய சரீரமும் இந்த உலகமும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்த பாவத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையின் கால நேரங்கள் முடிந்தவுடன் படைப்பாளர் நம்முடைய சரீரத்திற்குள் அடைபட்டு இருக்கின்ற நம்முடைய உயிரை மட்டும் பிரித்தெடுத்து விண்ணுலகிற்குள் அனுப்பி அதற்குரிய மேனியா இருக்கின்ற மகிமையின் சரீரத்திற்குள் இணைத்து எந்த ஒரு கஷ்டங்களையும் எந்த ஒரு பாடுகளையும் எந்த ஒரு உபத்திரவங்களையும் அனுபவிக்காத ஒருபோதும் மரணமும் இல்லாத விண்ணுலகின் வாழ்வை வாழ்வதற்கு மறுபடியும் அனுமதி கொடுப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, விசுவாசிகளே, ஜனங்களே, நாம் விண்ணுலகிற்குள் செய்த பாவங்களுக்காக படைப்பாளரால் கொடுக்கப்பட்ட தண்டனைகளாகிய கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவைகளை அனுபவித்து வாழ்கின்ற அனைவர்களும் விண்ணுலகின் வாழ்வை பெறுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் வரையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றுள்ள அநேகர்கள் படைப்பாளரால் கொடுக்கப்பட்ட கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வாழ மனமில்லாமல் பணங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் சொகுசாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து அந்த பணங்களுக்காக விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் செய்கின்றார்கள். பொய்களை பேசுகின்றார்கள். பொய்ச்சாட்சிகளை சொல்லுகின்றார்கள். திருடுகின்றார்கள். கொள்ளையடிக்கின்றார்கள். கொலை செய்கின்றார்கள். லஞ்சம் வாங்குகின்றார்கள். தன் பணங்களை பெருக்கிக் கொள்வதற்கு வட்டிக்கு கொடுக்கின்றார்கள். பக்தியின் ஆடைகளையும் வேஷங்களையும் தரித்து கொண்டு இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கின்ற பணங்களையும் பொன் பொருட்களையும் நிலங்களையும் பிடுங்கி தாங்கள் சொகுசாக வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாவங்களை செய்து சொகுசாக வாழ்ந்து முடித்து வந்த எல்லா உயிர்களும் சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகின் வாழ்வை பெற முடியாது என்று லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பாவங்களை செய்து சொகுசாக வாழ்ந்து முடித்து வந்த எல்லா உயிர்களும் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிப்பதற்காக அக்கினியும் கந்தகமும் கலந்து எரிகின்ற நெருப்பு கடலுக்குள் அனுப்பப்படுவார்கள் என்று லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனங்கள் வரையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், நரக தண்டனை என்பது இந்த உலக வாழ்க்கை என்ற தண்டனையை பார்க்கிலும்
மிகவும் கொடூரமானதாகவும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதாகவும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத இடமாகவும் இருக்கின்றது என்று லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனங்கள் முடிய பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளை நித்திய காலங்களாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப நாம் எல்லாரையும் எச்சரிக்கை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, விசுவாசிகளே, ஜனங்களே, நாம் எல்லாரும் நிரந்தரமாக வாழ்வதற்காக இந்த உலகத்திற்குள் அனுப்பப்படவில்லை. நாம் விண்ணுலகில் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவிப்பதற்காகவும் மனம் திருந்தி எல்லா பாவங்களையும் விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவதற்காகவும் தான் இந்த உலகத்திற்குள் அனுப்பப்பட்டு வந்து இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கொஞ்ச காலம் மட்டும் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எல்லா பாவங்களையும் செய்து நித்திய நெருப்பு கடலுக்குள் போய்விடாதீர்கள். இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து ஒழிந்து போகும். படைப்பாளரால் கொடுக்கப்பட்ட கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து அவருடைய நீதி நியாயங்களை கடைபிடித்து பரிசுத்தமாக வாழ்ந்து முடித்து வந்த எல்லாருமே விண்ணுலகின் வாழ்வை பெற்று சோதிகளின் பிதாவினுடைய பிள்ளைகளாகவும் அவருடைய தூதர்களாகவும் சதா காலங்களும் அவரோடு கூட வாழ்வார்கள் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வேகம் வாரும். ஆமேன்.